வார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னா, உடம்பு வந்து எப்போ பாரு டயர்ட் ஆகுதா, உடம்புல வந்து சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்களா? நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வேணும். உடம்புல எந்த ஒரு கிருமி உடம்புல பூந்தாலும் அதை எதிர்க்கிற சக்தி வந்து நமக்கு கொஞ்ச நாச்சும் நம்ம உடம்புல வேணும். அது வந்து ஈஸியாக நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 லிட்டர் தண்ணிக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி கொதிக்க வைக்கணுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக ஒரு சின்னதாக பீஸு இஞ்சி, 4 புதினா தலை, 1 ஸ்பூனு இல்லாட்டி அரை ஸ்பூனு ஓமம் போட்டு கொதிக்க வைக்கணும். நீங்கள் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதை ஆறின பிறகு எடுத்து குடிச்சிங்கன்னா, காலையில் 2 டம்ளர், ஈவினிங் 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். இது வந்து கேன்சர் கிருமி வந்தால் கூட அதை தடுக்கிற சக்தி உண்டு. இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா, டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு. அதே இன்னொன்று நான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து நம்ம நெல்லிக்காய் தனியாக சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த தண்ணி பாட்டிலில் ஒரே ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அனுப்புனீங்கன்னா பசங்களுக்கு வந்து அது சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால அம்மாங்க வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நாம் எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் நம்ம ஒரு தண்ணி பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னா வெளியில் போனாலும் வந்தாலும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது காலையில் 2 டம்ளர், சாயந்தரம் நல்ல 2 டம்ளர் நம்ம இந்த ஓம தண்ணி குடித்தோம்னா, கொதிக்க வச்ச தண்ணி குடித்தா அவ்வளோ சிறப்பு, குடலுக்கும் நல்லது, நம்ம ஹீமோகுளோபின்ல இருந்து நல்லா உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடம்புல சக்தி வேணும்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஃபாலோ பண்றதா உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.